இந்த காலத்துலலாம் யாராவது பொண்ணு தான் வந்து கம்மி, பையன் வந்து ரொம்ப பெருசு அப்படின்லாம் பேசுவாங்களான்னு கேட்டா, நிச்சயமா பேசுவாங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களோட பதிலா இருக்கும். அதுவும் விளையாட்டுத்துறை அப்படின்னு வரும்போது, என்னதான் பெண்கள் வந்து எவ்வளவோ சாதனைகள படைச்சுட்டு வந்தாலும், அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா, அது வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். இத பத்தி தான் இந்திய கிரிக்கெட் அணியோட வைஸ் கேப்டன், இப்ப கேப்டனா இருக்கிற ஸ்மிருதி மந்தனா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்மிருதி மந்தனாக்கு கடந்த ஓராண்டு அப்படிங்கிறது கிரிக்கெட் உலகில் அவங்க ஏற்கனவே படைச்ச சாதனைகளை வந்து இன்னும் மெருகேற்றும் விதமாக நிறைய சாதனைகளை படைச்சிட்டு வராங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சுரி இந்தியாவுக்காக பதிவு பண்ணுறதாகட்டும், நிறைய பவுண்ட்ரி சிக்ஸஸ், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வந்து நிறைய ரன்ஸ் எடுக்கிறது இப்படின்னு அவங்களோட கிரிக்கெட்டிங் கரியரே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக அமைஞ்சிருந்தது. அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து அந்த ஐசிசியோட அவார்டுக்கு அவங்க தேர்வாகி இருந்தது. ஸோ இதை பற்றிலாம் வந்து ஒரு இன்டர்வியூ அவங்க கிட்ட எடுக்கப்படுது. இந்த இன்டர்வியூவில் நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்படுது. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பதில் சொல்லிட்டு வந்த அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு வந்த ஸ்மிருதி மந்தனா கிட்ட முக்கியமா ஒரு கேள்வி கேட்கப்படுது. நீங்க வந்து ஆண்களுக்கு நிகரான சம்பளத்தை எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அதுக்கு அவங்க ரொம்ப பளிச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. நாங்க எதிர்பார்க்கறது ஆண்களுக்கு நிகரான சம்பளம் கிடையாது, எங்களுக்கான மரியாதையை தான் நாங்க எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ வந்துட்டு ஆரம்ப காலத்துல நான் கிரிக்கெட் விளையாட வந்த புதுசுல பார்த்தோம் அப்படின்னா விமென்ஸ் கிரிக்கெட்டை வந்து யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்குமே அதே நிலைமை தான் இருந்திருக்கு. எப்போவுமே வந்து மென்ஸ் கிரிக்கெட், மென்ஸ் ஹாக்கி, மென்ஸ் விளையாடுற மேட்சஸ் இது எல்லாத்துக்குமே தான் வந்து மக்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து பார்ப்பாங்க. நான்லாம் கிரிக்கெட் விளையாட வந்த புதுசில் ஸ்டேடியம்லாம் காலியாக இருக்கும். ஏன்னா பார்க்கறதுக்கு கூட யாருமே வரமாட்டாங்க. இந்தியா வந்து ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட யாருமே பார்க்க வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனால் இப்போ அது மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது விமென்ஸ் கிரிக்கெட்டரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அவங்களோட சாதனைகள் பேசப்படுது, அவங்க மேலே விமர்சனங்களும் வந்து முன்வைக்கப்படுது. அந்த விமர்சனங்களையுமே வந்து நாங்கள் ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நம்மளை பற்றி பேசாத ஒரு கூட்டம் இப்போ நம்ம மேலே விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான அப்ரிசியேஷனாக தான் நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு வந்து ஸ்மிருதி மந்தனா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்குது, பட் விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு அப்படி கிடையாது. என்னோட சைல்ட்ஹுட்டில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது சானியா மிர்சா தான். ஏன்னா ஒரு விமன், அதுவும் டென்னிஸில் இந்தியாவுக்காக சர்வதேச அரங்கில் போய் விளையாடுறாங்க. அது வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கான விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருந்தது. பட் அவங்க வந்து எந்த இடத்துலையுமே வந்து தன்னை விட்டு கொடுக்காம அடுத்தடுத்த படிகளை நோக்கி முன்னேறிட்டு தான் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பயர்டாக இருந்தது. நான் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுற ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு கிடையாது. பெரிய அளவில் வந்து வீட்டில் அப்பா விளையாடுவாங்க, அண்ணா விளையாடுவாங்க, அவங்க விளையாடுறத நான் பார்த்துருக்கேன். பட் 10 வயசு இருக்கும்போது தான் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேம்குள்ளேயே நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். அங்கிருந்து தான் என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த காலகட்டம் அப்படிங்கிறது தான் வந்து கிரிக்கெட் மீதான, அதாவது மகளிர் கிரிக்கெட் மீதான மக்களோட எண்ண ஓட்டமும் மாற ஆரம்பித்த காலகட்டமாக இருந்தது. அங்கிருந்து இப்போ இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே கடந்து வந்திருக்கிற பாதை அப்படிங்கிறதுமே ரொம்பவே முக்கியமான ஒன்றா மாறி இருக்கு. சர்வதேச கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்த இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களை வந்து விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு கொடுத்துருக்கு. உதாரணமாக எல்லாருமே சொல்லுவாங்க, ஐபிஎல் அப்படின்னு வரும்போது ஏலத்தில் ஆண்கள் அணிக்கு வந்து கோடிகளில் கொட்டி கொடுக்குறாங்க, ஆனால் மகளிர் அணி அப்படின்னு வரும்போது ஏலம் கேட்குற தொகை கூட வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அங்கே வந்து பேஸ் ப்ரைஸ் 20 லட்சம் ரூபாய் வைக்கிறாங்க, இங்கே பேஸ் ப்ரைஸ் வந்து 10 லட்சம் ரூபாய் தானே வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு வந்து இப்போவும் சொல்கிறேன், மணி வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, எங்களுக்கான ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நாங்கள் தேங்க்ஃபுல்லாகவும் இருக்கோம். அதுக்கான பாதையை நோக்கி தான் இப்போ மகளிர் கிரிக்கெட் அப்படிங்கிறது முன்னேறிட்டு வருது. மகளிர் கிரிக்கெட் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற விமென்ஸ் விளையாடுற ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுமே வந்து இப்போ அவங்களுக்கான ரெக்கக்னைசேஷனை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க.